ஆப்பம், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஸ்டியூ தான். ஆப்பம் வந்து யூஸ்வலாக ஆப்பம் மாவு அரைச்சி பண்ணுவாங்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாட்டு தோசை மாவு வச்சு ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்க போகிறேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஸ்டியூ பண்ண போகிறேன். இது என்னோடய ஃபேவரட். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெஜிடபிள் ஸ்டியூக்கு நம்ம எந்த பொடி ஐட்டமும் ஆட் பண்ண மாட்டோம். காரம் பச்சை மிளகா தான். ஸோ நான் ஒரு 5-6 பச்சை மிளகா வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் வந்து ஒரு 10 கேஷ்யூ நட்டை வந்து இந்த பேனில் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து ஊற வைக்கலை, அதனால் கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் நம்ம இதை ஸ்மூத்தாக அரைக்க முடியும். அதனால் கேஷ்யூ நட் வந்து இந்த பேனில் இருக்குது. இதில் வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 பீன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரோசன் பட்டாணி இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதை தள்ளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை, கொஞ்சம் மசாலா ஐட்டம் தேவை. அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம டின்னர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பேனில் ஒரு 10 கேஷ்யூ நட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். இங்கே நம்மளோட சாஸ் பேனில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டியூ வந்து பர்டிகுலர்லி நீங்கள் கோகோனட் ஆயிலில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கோகோனட் ஆயிலில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஸோ சோம்பு வந்து கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பே லீஃபும் போட்டு அதுவும் தாளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இப்போ இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அது பச்சை மிளகாய், இந்த 3த்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து வெங்காயம் நீங்கள் ப்ரௌனாக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வந்து சாஃப்டாக குக் ஆகணும். அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அப்போ வெங்காயத்தில் உள்ள தண்ணி வெளியே வந்து வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ண இஞ்சியும் பூண்டும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூடயே நான் வந்து இது ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கியாச்சு. பொட்டேட்டோவும் கேரட்டும், ஏன்னா இந்த ரெண்டும் தான் வேகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம வந்து பட்டாணியெல்லாம் வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவும் கேரட்டையும் போட்டு அதை அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் அந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்மளோட கேரட்டும் பொட்டேட்டோவும் ஒரு 1 மினிட் வதங்கியாச்சு. இப்போ இதில் 2வது தேங்காய் பால், அதாவது தேங்காய் பாலில் இந்த தண்ணி தேங்காய் பால் இருக்கும்ல, தேங்காய் பால் வந்து கடைசி ஆட் பண்ண வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கக்கூடிய அந்த 2வது இல்லைன்னா 3வது தேங்காய் பால் கூட நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ்வலாக 2 தேங்காய் பால் தான் எடுப்பேன். 1 திக்கானது தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக அது வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 2வது பால் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் இது நல்லா வேகணும், பொட்டேட்டோவும் கேரட்டும். இல்லை இந்த கேஷ்யூ நட் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு, நம்ம கேரட்டு எல்லாமே வெந்திருக்கும் நல்லா. நீங்கள் வந்து வெந்துட்டான்னு லைட்டாக எடுத்து ஒன்றை வந்து இப்படி உடச்சி பாருங்கள். ஸோ வெந்துடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த முழுசாக கிடக்கிறது பிடிக்காது, பொட்டேட்டோ கேரட்லாம். ஸோ இந்த பொட்டேட்டோ மேஷர் இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து இப்படி லைட்டாக, ரொம்ப மசிக்கக்கூடாது, லைட்டாக 1-2 நம்ம மசிச்சு விட்டுறலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த துண்டாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. பட் உங்களுக்கு ஓகேனா இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ வந்து கேஷ்யூ நட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அண்ட் இப்போ மசிச்சோம் தெரியுமா, அது வந்து இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா போட்டோம்ல, அதையும் நல்லா மசிச்சிரும். அதனால பச்சை மிளகாவோட காரம் வந்து கொஞ்சம் இறங்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் காரமாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கொல்லாங்கொட்டை பேஸ்ட்டு, கேஷ்யூ நட் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டியூவில் திக்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியூ வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. இதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் வந்து பாதாம், இல்லைன்னா வந்து அந்த அது என்ன நட்டு ஒரு குட்டி குட்டி விதையாக இருக்கும்ல,
அந்த விதை கூட நீங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கலாம். ஏதோ ஒன்று வந்து அந்த திக்கனிங் கொடுக்கறதுக்கு. பொரிகடலை போடலாமான்னு கேட்டால் நான் ட்ரை பண்ணதில்லை. பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வேணால் அரைச்சி போட்டு பாருங்கள் பொரிகடலை. பட் நான் யூஸ்வலாக ஸ்டியூ பண்ணுறேன் அப்படின்னாலே நான் வந்து கேஷ்யூ நட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கேஷ்யூ நட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து இது லோ ஃப்ளேமில் வச்சு கேஷ்யூ நட்டுக்கு ஒரு பச்சை ஸ்மெல் உண்டு, அது போகணும். நான் இது டேஸ்ட் பார்த்துட போகிறேன். உப்பு ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் காரமாகவே தான் இருக்குது. எனக்கு அது ஓகே. ஏன்னா வந்து இது வந்து பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தான் நம்ம ரொம்ப மைல்டாக வைக்கணும். இது சதீஷ் தான் மெயினாக சாப்பிட போகிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கிறது நல்லது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து கேஷ்யூ நட் பேஸ்ட் போட்டுட்டோம். அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து பச்சை வாடை போக குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ண போகிறோம். பச்சை பட்டாணி வந்து உங்களுக்கு ஒரு 3-4 நிமிஷத்தில் குக் ஆகிடும். அதனால் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பீன்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கேரட்டு கூடயே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பச்சை பட்டாணி ஆட் பண்ணோடனே நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அந்த க்ரீன் கலர் வந்து ஸ்டியூவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு அகேன் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆகியாச்சு. ஃபைனல் இன்க்ரீடியண்ட் தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, அது நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு திக்கான கோகோனட் மில்க். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணி ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ நான் யூஸ்வலாக ஆட் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஸ்டியூ ரெடி. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கீரை தூவி நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி. இங்கே பாருங்கள், நம்மளோட திக்கான வெஜிடபிள் ஸ்டியூ. அந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இது வந்து நீங்கள் ஆப்பம், இடியாப்பம், அதுக்கப்புறம் மெயினாக இந்த 2த்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.